ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த எடிட்டிங்கில் ஷார்ட் அண்ட் ஃபில்டர் ஃபார்மேட்டிங்கில் வந்துட்டு கஸ்டம் ஷார்ட்டில் வந்துட்டு எப்படி வந்து செல்ஃப் ஃபில்லிங் கலர் வச்சு ஷார்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபாண்ட் கலர் வச்சு எப்படி வந்து ஷார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போது ஷார்ட் பண்ணுறதுக்கு நான் இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஷார்ட் அண்ட் ஃபில்டர் இந்த ஆப்ஷனில் போய்ட்டு கஸ்டம் ஷார்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஐட்டம் வச்சு ஷார்ட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் வச்சு ஷார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஷார்ட் பை இதில் வந்து சேல்ஸ்மேன் அப்படின்ற இந்த டேட்டா வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த இது வந்து டிக்காக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி செலெக்ஷன் ஆப்ஷன் வரும். மை டேபிள் டேட்டா ஹேஸ் ஹெட்டர்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் டிக் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை டிக் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராப் டவுனில் கரெக்டாக வராது. ஸோ இதை டிக் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ சேல்ஸ்மேன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் என்னென்னா ஷார்ட் ஆன் அப்படின்றதில் செல் வேல்யூ பார்த்தோம், செல் கலர் பார்த்தோம். இப்போது ஃபாண்ட் கலர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ செலக்ட் பண்ணிட்டு இல்லை இந்த ஆட்டோமேட்டிக் அப்படின்றது இருக்குது இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் கொடுத்துட்றோம். இப்போ இதையே வந்துட்டு காப்பி லெவல் கொடுத்துட்டு இப்போ அடுத்து வந்து ப்ளூ கலர் கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்களா ரெட்டில் இருக்கிறது ஃபுல்லாக மேலே வந்துருச்சு, ப்ளூவில் இருக்கிறது ஃபுல்லாக அடுத்து கீழே வந்துருச்சு, அதுக்கப்புறம் பிளாக்கில் இருக்கிறது ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போது இதிலேயே வந்துட்டு அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஐகான் அப்படின்னு இருக்கும். இது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இது எப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.